பிரபாகரனை பற்றி கூட ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு போர் நடக்குது, போருடைய உச்சம், நாளைக்கு நம்மளை கொன்றுவாங்க, நம்மளை முடிச்சிருவாங்க, ஆனா இப்போ உங்களுடைய உத்தரவு இருந்தா அவங்கள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய உளவு பிரிவுல வந்து சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன பண்ண போறீங்க? இந்த பகுதியில் பெரிய மணல் மேடு இருக்கு, இந்த மணல் மேடை டோசர் வச்சு தள்ளி விட்டா அந்த பகுதியில் கடல் வந்துடும், கடல் வந்தா மொத்த பட்டாலியனுமே கடலுக்குள்ள போயிடும், நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பட்டாலியன் போயிடும், நமக்கு உள்ள ஒரு எதிர்ப்பு நீங்கிடும், ஆனால் என்னுடைய முன்னோர்கள் காலகாலமாக வளர்த்த இந்த களனி பாழாயிருமப்பா. 1000 வருடமாக 1000 வருடங்களாக இது நெல் விளையும் பூமியாக மாறி இருக்கு. இப்ப நீ கடலை உள்ள விட்டீன்னா இந்த நெல் விளைய வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகும். அதனால வேண்டாங்கிறார் தலைவன். அப்படிதான் இருப்பான்.